ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டோமோவை நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய இடத்துல பொண்ணு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவான். ஆனால் அவன் பையனாக தான் பார்க்குறான் அப்படின்னு டோமோ சொல்லிட்டு இருக்கா. இது குழப்பமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 4. டானபே மீசஸோக்கு குட் மார்னிங் சொல்லுவான். அவ்வளோ குட் மார்னிங் சொல்கிறா. இவன் எனக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டானவன் யோசிச்சா. ஆமா யார் நீ அப்படின்னு கேட்குறா. நான் வா கிளாஸ் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். மீசஸோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவளை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு டானபே யோசிக்கவும் இல்லடியோட அவள் ஸ்மைல் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸில் அவள் ஸ்மைல் பண்ணது நீ பார்த்துருப்ப அப்படின்னு டானபே சொல்கிறான். அவள் வெள்ளத்தனமாக சிரிக்கிறது தான் நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணியிருக்கான். டோமா மீசஸோ சிரிச்சு நீ பார்த்துருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் அவளை இவனுக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கும் டோமா யோசிக்கிறா. டானபே மரியாதையா போயிரு, இல்லை என் பென்சிலோட ஷார்ப்னஸை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம வாயில பிளாஸ்டிக் போட்டு அனுப்பியிருந்தா. யாரல் வாயிலையோ டேப் போட்டி இருக்கு. டோமா போயிட்டு கேரல் கிட்ட அதை எடுத்து விட்டு என்னாச்சுன்னு கேட்குறா. அவ கண்ணத்துல கிஸ் பண்ணலான்னு போனேன்னா அவ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேரல் சொல்றா. போடுறதோட உன்னை விட்டுட்டாலேன்னு டோமோ சொல்றா. உன்னை நான் எப்படி சிரிக்க வைக்கிறது, உன் முகத்துல ஸ்மைல பார்க்கணும்னு டானபே சொல்லவும் நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்கவும் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன்னு டானபே சொல்லவும் முட்டாள் மாதிரி இல்லாம ஹியூமன் மாதிரி ப்ராப்பரா வந்து ப்ரப்போஸ் பண்ணு, அப்ப நான் உன்னை ஸ்மைலோட ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நீ ஸ்மைல் பண்ணதை நாங்க யாருமே பார்த்ததில்ல, ஜோன் மட்டும் பார்த்தேன்னு சொல்றானே அப்படின்னு டோமா கேட்கவும் அவன் கூட இருக்கும்போது நான் ஸ்மைல் பண்ணிருக்கலாம், மேபி அது ஸ்மைலா இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு டோமா பாவா வேணும்னே வெறுப்பேத்தி வில்லத்தனமா சிரிக்கவும் இல்லையே வா ஸ்மைல் பண்றா அப்படின்னு டோமா பாக்குறா. ஹே குட் மார்னிங் அப்படின்னு ஒரு பொண்ணு தான் ஃப்ரெண்டை வந்து கட்டிப்பிடிக்கவும் டோமா அதை பார்த்துட்டு நானும் இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கவோ எப்பமாச்சும் பொண்ணு மாதிரி யோசிக்கிறியே அப்படின்னு மீசஸோ சொல்றா. நானும் பொண்ணுங்களை அப்படி சர்ப்ரைஸா பின்னாடி இருந்து கட்டிப்பிடிக்கணும்னு ஆசைதானா, நான் அப்படி பண்ணாலே பொண்ணுங்க என்கிட்ட இருந்து தள்ளி போயிருந்தாங்க, ஏன் தான் தெரியல. மீசஸோ நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தானே டோமா கேட்கமா. சின்ன வயசுல இருந்தே சொல்லப்போனா உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்டு, நம்ம விவரம் தெரியாதப்ப கூட ஃப்ரெண்டா தான் இருந்திருப்போம் அப்படின்னு மீசஸோ சொல்லவும் அப்படின்னா நம்ம பல காலங்களா ஃப்ரெண்டா இருக்கோம், நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, நான் உன்னை ஹக் பண்ணுவான்னு டோமா கேட்கவும் முடியாதுன்னு வா சொல்லியிருந்தா. வா ஹக் பண்ணலாம் அப்படின்னு கேரல் கூப்பிடவும் மீசஸோ வந்துட்டு சொன்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டுட்டு டோமா வந்துட்டு போய் அவளை கட்டி பிடிக்கிறா. இவ லைட்டா சாஃப்டா ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு அப்படின்னு டோமா அதை என்ஜாய் பண்ணிட்டு மீசஸோ நான் பொண்ணு இல்லையோன்னு எனக்கே டவுட் வருதுன்னு வா சொல்லவும் கேரல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அதனால நீ அவளை கட்டி பிடிக்கும் போது அப்படிதான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு மீசஸோ சொல்லவும் மீசனேவ போயிட்டு டோமா கட்டி பிடிக்கிறா. உடனே அவ ரொம்ப வைக்கப்படுறா. இது கொஞ்சம் நார்மலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா அவ கட்டி பிடிக்க போறா. ஹாய் டோமா குட் மார்னிங், ஹாய் டோமா அப்படின்னு சொல்லி கேரல் வந்துட்டு டோமாவை அடிக்கடி கட்டி பிடிக்கவும் டோமோ ஹாப்பி ஆப்ரா. ஆனா மீசஸோக்கு அதுல ஜலசா இருக்கு. இந்த மீசஸோ எம்மள கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் டோமா சொல்லவும் பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேரல் கேட்கவும் அவள் நார்மல் ஃபேஸ்க்கோ கோவமான ஃபேஸ்க்கோ லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் அவள் கோவமாக இருக்கான்னு எனக்கு தெரியும் டோமா சொல்லவும் நீ என்ன பண்ணுன எதனால அவக்கமா இருக்கா அப்படின்னு கேரல் கேட்கவும் அவளை அன்னைக்கு கட்டிப்பிடிக்கணும்னு கேட்டா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லவும் இது என்னால தான் கேரல் புரிஞ்சுக்கிட்டு பெஞ்சில் போய் தலையை முற்றளவுக்கு சாரி கூட க்ளோஸாக இருக்கிறது ஒன்று ஜெல்லஸ் ஆகுது இல்லைன்னு சொல்லவும் அட்லீஸ்ட் நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை, அதில் வாமலை எந்த தப்பும் இல்லை, அவளோட அட்டென்ஷனுக்காக நான் தான் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வா சொல்கிறா. அது சைல்டிஷாக இருக்கு அப்படின்னு கேரல் சொல்லவும் சாரி டோமா, வேற ஒரு விஷயம் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது, அந்த கோபத்தை நான் வாமலை காமிச்சிட்டேன், அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டிய பிசிக்கல் கான்டாக்ட் அதை வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்னு வா சொல்லவோ உண்மையாவா அப்படின்னு டோமா மீசஸுவை கட்டி பிடிக்கிறா. ஆமா டோமோ நீ எனக்காச்சும் ஜோன் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கியான்னு வா கேட்கவும் நான் எப்படி நம்ம வைக்கப்படவும் ஜோன் எப்பவும் உங்ககிட்ட இந்த மாதிரி தானே பண்றான், நீ அப்படி பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லவும் அட ஆமா இல்லன்னு டோமா யோசிக்கிறா. ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் நைஸா பின்னாடி போய் ஹே ஜோன் அப்படின்னு நம்ம கட்டி பிடிக்கவும் நம்ம ஹீரோ ரொம்பவே வைக்கப்படுறா. அவ கையை எடுத்து விட்டுறா. டோமோ நீ ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, மெச்சோர்டா நடந்துக்கோ, பின்னாடி வந்து எப்படி பிடிக்காதான்னு சொல்லவும் ஆனா நீ மட்டும் அப்படி தானடா என்கிட்ட பண்ணுவ அப்படின்னு வா கேட்கவும் நான் அந்த மாதிரிலாம் சைல்டிஷா பண்ண மாட்டேன், ஒருவேளை நான் அப்படி பண்ணாலுமே கூடாது ஓகே, நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது என்னடா நியாயம் நம்ம அடிக்கிறா, ஜுனிச்சிரோ நியாயமா நடந்துக்கிட மாட்டேங்கிறான்ல, இது ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கு அப்படின்னு கேரல் சொல்றா. நான் உன்னோட நம்பர் 1 ஸ்பாட்ல வரணும்னு நினைக்கிறேன், ஐ மீன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேரல் மீசஸோ கிட்ட சொல்றா. எந்திரி சிங்க கொட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஹாய் ஜோன். அட பாவி நீ ஏன்டா யார் ரூம்ல இருக்க அப்படின்னு டோமா கத்தவும் உங்க அப்பா தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமாவோட அம்மா வந்து நிக்கவும் குட் மார்னிங் மிஸ் ஐசவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ காதத்திருக்கிறாங்க. டோமா நம்ம ஹீரோக்காக ரைஸ் பால்குள்ள நிறைய மீனை வச்சு கொடுத்துருக்கா. மீன்லாம் சாப்பிட்டாவும் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுமா, அதான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு டோமா கொடுக்குறா. இவங்க இப்படி ஒன்னா இருக்கிறத டோமாவோட அம்மா ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆமா இவங்க அப்பாவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் இவெல்லாம் சாப்பிடுறது தூங்குறதுன்னு எல்லாத்தையும் டோஜோலே தான் பண்றாரு, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு இன்னும் அவர் என்ன பார்த்து வைக்கப்பட்டு இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. நீ எதுக்காக இங்க வந்திருக்க, உன்னை யார் இங்க அலோவ் பண்ணது, நீ ஸ்கூல்லயே போய் கராத்தே கத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா டோமாவை பார்த்து சொல்லவும் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு அவங்க அம்மா போயிட்டு அவங்க அப்பாவை தொடவும் அவர் வெக்கத்துல மயங்கி விழுந்துருந்தாரு. டோமா விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு பிடிச்ச ஒரு பர்சனை பார்த்து வெக்கப்படுறது, நீ அதை பத்தி என்ன நினைக்கிற நம்ம ஹீரோ கேட்கவும் அது காமெடியா இருக்கு அப்படின்னு டோமா சொல்லவும் ஓ காமெடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அப்பா முன்னாடி வந்து நிப்பாராம் அப்படின்னு டோமா சொல்லவும் உங்க அப்பா உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி டோமா பர்சனலான விஷயம் நான் மீசஸோ கிட்ட பேசணும், நீ இன்னைக்கு ஜோன் கூட போய் சாப்பிடு அப்படின்னு கேரல் அவளோட ரீத்தை டோமா
கிட்ட கொடுக்குறா. இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு மீசஸு சொல்றா. ரொம்ப நாளா இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் அது நடந்துருச்சு. அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு கிளாஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க. தலையில என்ன புதுசா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு என்ன அட்வைஸ் வேணும் அப்படின்னு மீசஸோ கேட்கவும் நீயே பாருன்னு கேரல் சொல்றா. மீசக்கி அங்க வரா. மீசக்கியோட ஃபியான்சே தான் கேரல். மீசக்கிய மீசஸோ கிட்ட கேரல் இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஓ அப்படின்னா நீ கேரலோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மீசக்கி கேட்கவும் ஆமா புதுசா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலான்னு வா சொல்லவும் ரொம்பவும் தேங்க்ஸ் கேரல் நீ நல்லபடியா பாத்துக்கோ. அவ கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பா. சில சமயம் ரொம்பவே சைல்டிஷா நடந்துக்கிடுவா. ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை ரொம்பவும் தெரியும். கிட்டத்தட்ட அவ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி இல்ல சிஸ்டருக்கும் மேலன்னு சொல்லலாம். கேரல் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தேங்க்ஸ். அவளை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு மீசக்கி சொல்லிட்டு இங்க பாரு நீ இப்படி சிந்தி சிந்தி சாப்பிடுற அப்படின்னு கேரல் மேல அசால்ட்டா கைய வச்சு அவன் சாப்பாடை தட்டி விட்டுட்டு பொறுமையா சாப்பிடு சரியா அப்படின்ட்டு மீசக்கி அங்க இருந்து கிளம்புறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேரல் சொல்லவும் டோமோ கதையை தான் உனக்கும் பட் என்ன நீ பொண்ணு மாதிரி தெரியுத ஆனா இவன் உன்னை ஒரு பொண்ணா மதிக்க மாட்டேங்கிறான் அதானு கேட்கவும் ஆமா அவன் என்ன ஒரு பொண்ணாவே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேரல் சொல்லவும் நீ அவன் மேல சீரியஸா இருக்கியான்னு கேட்கவும் ஆமான்னு கேரல் சொல்றா. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்கன்னு டோமோ கேட்கறா. இது திரும்ப அது வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேரல் காமெடி பண்றா. மீசனே டோமா வந்து கூட்டிட்டு போறா. ஒரு பையன் ஓகவாவை லவ் பண்றானா நல்ல விஷயம் தானேன்னு கேட்க இல்ல அவன் ஒரு மிக்சர்ல மீட் பண்ணணும்னு சொன்னவோ என்னது நீ மிக்சர்ல போறியானவா கேட்கறா. ஆக்சுவலி அவன் நம்ம ஸ்கூல்ல தான் 3rd இயர் படிக்கிறான். அவன் எனக்கு தொந்தரவு தான் கொடுக்குறான் அப்படின்னு ஓகவா சொல்லவும் ஆக்சுவலி அவன் சீரியஸாலாம் டேட்டிங் பண்ண மாட்டான். சும்மா பொண்ணுங்க கூட டைம் பாஸ் பண்ணதான் அவங்கள வச்சு விளையாடுவான். ஆனா அவங்கள ரிஜெக்ட் பண்ணா அந்த பொண்ணுங்க வாழ்க்கையவே அவன் கெடுத்துருவான் அப்படின்னு மீசனே சொல்லவும் அவனை நீ நோ சொல்லும் போது நான் உன் கூட இருக்கிறேன் எதுக்கோ கவலைப்படாத அப்படின்னு டோமா சொல்றா. ஓகவாக்கு உன்னை பிடிக்கலையா அப்படின்னு டோமா சொல்லவும் முதல்ல நீ யாரு பார்க்க பையன் மாதிரி இருக்கிற பொண்ணுங்க மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன ஓகவா மிரட்டுறதுக்கு ஆள்லாம் கூட்டிட்டு வந்திருக்க போல நான் உன்னை வச்சு விளையாடுறது என்ஜாய்மெண்டா இருக்கும்னு தான் நினைச்சேன். நீ எதுக்கு மறுக்க போறியா என்ன நம்ம கேட்கவும் இல்ல அப்படின்னு அவ பயப்படுறா. கொஞ்சம் எங்க வாடா அப்படின்னு டோமா கூப்பிடுவோம். என்ன நம்ம கேட்கறான். ஒருத்த பின்னாடி திரும்பி இருக்கும்போது அவனை அடிச்சு எனக்கு பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி டோமா அவன் வயிற்றுலேயே ஒரு கிக்க விடுறா. அச்சோ அவன் ஆளை கூட்டிட்டு வருவானே அப்படின்னு சொல்லி ஓகவா பயப்படவும் அப்படியே அவன் ஆளை கூட்டிட்டு வந்தாலே இனிமே என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவான். ஸோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா உனக்காக நான் எப்பவோ இருப்பேன் என்கிட்ட வா அப்படின்ட்டு டோமா போறா. டியோட் ஒரு பொண்ணு அடிக்க நம்ம 5 பேரான்னு கேட்கவும் டே அவ பொண்ணு லிஸ்ட்ல இருக்க மாட்டா. அவ ஒரு கொரிலா. அவ பேரு கூட ஏதோ ஐசவா. அந்த கொரிலாவை நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டுதான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவனை ஒரு கிக்கு விடுறான். நீ யாருடா எதுக்கு எங்க லீடரை வந்து அடிச்ச அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறானுங்க. என்னோட பேரு ஜுனிச்சிரோ பட் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். இப்போ டோமோ கிட்ட அவனுங்க எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்கறானுங்க. ஜோன் நான் அவன் ஒருத்தனை தான்ப்பா அடிச்சேன். ஆனா அவன் அடி ரொம்பவே மோசமா இருந்தது. அவன் ஆளுங்களையும் யாரோ அடிச்சிருந்தாங்க. எதுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டானுங்கன்னே தெரியல. அவன் உன் கணத்துல என்ன காயன்னு கேட்கவும் நான் தடுக்கி கீழே வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்து ஜாக்கிரதையா நடக்கலாம்ல நீ ஸ்ட்ராங்கா மாற நான் இன்னும் நிறைய ஃபிஷ் ரைஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டோமாவே தனியாளுங்களா அவங்கள சமாளிச்சிருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ டோமாவா அந்த 5 பேரை அடிக்க போறானுங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனுங்கள போய் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருதான். டோமா அண்ட் நம்ம ஹீரோ லவ்ல மட்டும் பிரச்சனை இல்ல. மீசக்கி அண்ட் கேரளோட லவ்லுமே சில பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலாம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.